வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் மிதுன ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் முன்வைக்கும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மிதுன ராசிக்குள் மிருகசீரிடம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் முதல் 2ஆம், 3ஆம் பாதங்களும் அடங்குகின்றன. மிருகசீரிடம் அன்பர்களுக்கு இந்த மாதம் சிந்தனை, தொடர்பாடல் மற்றும் தகவல் சேகரிப்பு முக்கியமாக அமையலாம். புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரித்தாலும் முடிவுகளில் நிதானம் சேர்ப்பது நல்ல தெளிவை தரும். திருவாதிரை அன்பர்களுக்கு உள்ளார்ந்த மாற்றங்களை அமைதியாக புரிந்து கொள்ளும் காலமாக இது அமையலாம். கருத்து வெளிப்பாட்டில் ஆழமும் செயல்பாட்டில் சமநிலையும் தேவைப்படலாம். புனர்பூசம் அன்பர்களுக்கு நம்பிக்கை, பொறுமை மற்றும் புனரமைப்பு ஆற்றல் மெதுவாக வெளிப்படலாம். குடும்பம், தொழில் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளில் அமைதியான முன்னேற்றத்தை நோக்கிச் செல்லும் வாய்ப்பு இருக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மே 2026 மாதம் தொழில் பொறுப்பு, வருமான முயற்சி மற்றும் தனிப்பட்ட தெளிவு ஆகியவற்றை இணைக்கும் மாதமாக அமைகிறது. சனி பகவான் மாதம் முழுவதும் தொழில்துறையில் சஞ்சரிப்பதால் ஒழுங்கு, பொறுப்பு மற்றும் நீண்டகால முயற்சி முக்கியமாகிறது. மாதத்தின் முதல் பகுதியில் செவ்வாய் பகவான் தொழில்துறையில் சஞ்சரிக்கிறார். இதனால் பணிகளில் வேகம், முனைப்பு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கலாம். ஆனால் அவசரத்தால் முடிவெடுக்காமல் ஒழுங்கான அணுகுமுறையுடன் செயல்படுவது நல்ல சமநிலையை தரும். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த மாற்றம் தொடர்புகள், ஆதரவு வட்டம் மற்றும் முயற்சியின் பலன் சார்ந்த திசைகளில் புதிய இயக்கத்தை உருவாக்கலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் திட்டமிடல், வட்டார ஆதரவு மற்றும் கருத்து பகிர்வில் தெளிவு உருவாகலாம். மே 15ஆம் தேதி தொடங்கி புதன் பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அமைதியான சிந்தனை, பின்னணி வேலைகள் மற்றும் வள மேலாண்மை கவனத்திற்கு வரலாம். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் ஆழமான விருப்பங்கள், தனிப்பட்ட சிந்தனை மற்றும் அமைதியான படைப்பாற்றல் வலுப்பெறலாம். மே 15ஆம் தேதி தொடங்கி அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் வெளிப்பாடு, மென்மை மற்றும் மனித உறவுகளில் இனிமை அதிகரிக்கலாம். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இது தன்னம்பிக்கை, கற்றல் மற்றும் நீண்டகால நோக்கங்களில் தெளிவை வளர்க்கும் அமைப்பாக பார்க்கலாம். மே 30ஆம் தேதி தொடங்கி புதன் பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் சிந்தனை மற்றும் பேச்சில் மேலும் தெளிவு உருவாகலாம். இந்த மாதத்தில் உடல் ஆற்றல் மற்றும் மன அமைதி இரண்டிற்கும் சமமான கவனம் தேவைப்படலாம். குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உள்ளார்ந்த நம்பிக்கை, மன உறுதி மற்றும் விரிவான பார்வையை வளர்க்கிறார். மாதத்தின் முதல் பகுதியில் செவ்வாய் பகவான் தொழில் செயல்பாடுகளில் தீவிரத்தை அதிகரிக்கச் செய்கிறார். இதனால் உடல் உழைப்பும் செயல் வேகமும் உயரும் வாய்ப்பு உள்ளது. அந்த ஆற்றலை அளவோடு பயன்படுத்துவது நாளாந்த சமநிலைக்கு உதவும். மே 16ஆம் தேதி தொடங்கி சூரிய பகவான் 12ஆம் வீட்டின் அமைதியான திசைகளை முன்னிறுத்துகிறார். மே 15ஆம் தேதி தொடங்கி புதன் பகவான் அதே திசையில் உள் சிந்தனை மற்றும் பின்னணி வேலைகளில் தெளிவை உருவாக்குகிறார். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தனிமையான ஓய்வு, மென்மையான உணர்ச்சி நிலை மற்றும் உள்ளார்ந்த அமைதி முக்கியமாகலாம்.
மே 15ஆம் தேதி தொடங்கி அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் மொழி, மனநிலை மற்றும் தொடர்பாடலில் இனிமை உருவாகலாம். சனி பகவான் தொழில் பொறுப்புகளை உணர்த்துவதால் ஒழுங்கான ஓய்வு, சீரான நடை மற்றும் மூச்சு பயிற்சி போன்ற அமைதியான நடைமுறைகள் இந்த மாதத்திற்கு ஏற்றதாக இருக்கலாம். உறவுகள் மற்றும் சமூக வட்டாரங்களில் இந்த மாதம் மென்மையும் நிதானமும் ஒன்றாக தேவைப்படும். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் ஆதரவு வட்டம் மற்றும் சமூக தொடர்புகளை வலுப்படுத்துகிறார். புதன் பகவான் அதே திசையில் உரையாடல், திட்டமிடல் மற்றும் கருத்து பகிர்வில் தெளிவை தருகிறார். மே 15ஆம் தேதி தொடங்கி சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் பேச்சில் இனிமை, அணுகுமுறையில் மென்மை மற்றும் உறவுகளில் நல்ல ஒத்திசைவு உருவாகலாம். குடும்பத்திலும் நெருங்கிய வட்டாரங்களிலும் அமைதியான தொடர்புகள் வளர வாய்ப்பு உள்ளது. ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 9ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் குடும்ப பெரியவர்கள், ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டும் நபர்களுடன் உள்ள கருத்து பரிமாற்றங்களில் நிதானம் தேவைப்படலாம். நம்பிக்கை மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மரியாதையான அணுகுமுறை நல்லிணக்கத்தை காக்க உதவும். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் தகவல் தொடர்பு, சகோதர உறவுகள் மற்றும் நெருங்கிய வட்டாரங்களில் தேர்ந்தெடுத்த சொல் பயன்பாடு முக்கியமாகலாம். குறைவாகச் சொல்லி தெளிவாகச் சொல்வது இந்த மாதத்தில் நல்ல பலனை தரும். சனி பகவான் தொழில் துறையில் பொறுப்பை வலியுறுத்துவதால் பணிசார் உறவுகளிலும் மரியாதை, பொறுமை மற்றும் நேர்த்தியான தொடர்பு முக்கியமாக அமையலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் ஆன்மீக திசை வெளிப்புற சாதனையை விட உள்தெளிவை அதிகம் சுட்டிக்காட்டுகிறது. குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் நம்பிக்கை, ஞானம் மற்றும் உயர்ந்த நோக்கங்களை உள்ளிருந்து வளர்க்கிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 9ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் தர்ம சிந்தனை, கற்றல் மற்றும் ஆன்மீக கேள்விகளில் ஆழமான மறுபரிசீலனை தோன்றலாம். இது குழப்பமாக அல்லாமல் உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ளும் உந்துதலாக அமையலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் அமைதியான முயற்சி, சொல் கட்டுப்பாடு மற்றும் உள்ளார்ந்த கவனம் வலுப்பெறலாம். வெளிப்புற ஆரவாரத்தை குறைத்து மன அமைதியை வளர்ப்பது இந்த மாதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் 12ஆம் வீட்டின் உள் சிந்தனை திசையை வலுப்படுத்துகிறார்கள். அமைதியான பிரார்த்தனை, நாமஸ்மரணை மற்றும் நன்றியுணர்வு பயிற்சி மனதை சமநிலைப்படுத்த உதவலாம். சனி பகவான் தொழில்துறையில் சஞ்சரிப்பதால் பொறுப்பை ஆன்மீக ஒழுக்கமாக பார்க்கும் மனநிலை உருவாகலாம். செயலில் நேர்மை, சொல்லில் தெளிவு மற்றும் உள்ளத்தில் அமைதி இந்த மாதத்தின் முக்கிய ஆன்மீக பயிற்சிகளாக அமையலாம். மொத்தத்தில் மே 2026 மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் பொறுப்பு, வருமான முயற்சி, தனிப்பட்ட வெளிப்பாடு மற்றும் ஆன்மீக சிந்தனை ஆகியவற்றை இணைக்கும் மாதமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பகுதி லாபஸ்தானம் மற்றும் தொழில்துறையில் செயல்முனைப்பை அதிகரிக்கச் செய்கிறது. மாதத்தின் 2ஆம் பகுதி உள் திட்டமிடல், அமைதியான செயல்பாடு மற்றும் உறவுகளில் மென்மையை முன்னிறுத்துகிறது. செவ்வாய் பகவான் தொழில் துறையிலிருந்து லாபஸ்தானத்திற்கு நகர்வதால் முயற்சியின் பலன் மற்றும் வட்டார ஆதரவு சார்ந்த திசைகள் முக்கியமடையலாம். குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது நம்பிக்கை, கற்றல் மற்றும் சுய வளர்ச்சிக்கு ஆதரவான அமைப்பாக இருக்கலாம். சுக்கிர பகவான் மாதத்தின் 2ஆம் பகுதியில் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தனிப்பட்ட அணுகுமுறையில் இனிமை உருவாகலாம். சனி பகவான் தொழில் பொறுப்பில் நிதானத்தையும் ஒழுங்கையும் வலியுறுத்துகிறார். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் நம்பிக்கை, சொல் மற்றும் முயற்சி திசைகளில் ஆழமான உள்ளுணர்வை உருவாக்கலாம். இந்த மாதம் வேகத்தையும் நிதானத்தையும் சமப்படுத்தி வெளிப்பாட்டையும் அமைதியையும் இணைத்து நகரும்போது தெளிவான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மெதுவாக உருவாகலாம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு
பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்வேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.